ஜெய் சாய்ராம். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ தான் நான் வீடியோவுக்கு வரேன். முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயிலு. நாங்கள் ஆயிலே இல்லாமல் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சென்னையில். இப்போ ஆயில் வந்துருச்சு. அப்புறம் மெயின் வந்து ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம சென்னையிலேருந்து வந்த பிறகு பெங்களூர் ஆர்டர் ஒன்று நமக்கு வந்தது. பெங்களூர் ஆர்டரில் என்னென்னா அவங்க நம்ம வீடியோ பார்த்ததில்ல, நான் யாருன்னு தெரியாது, ஆயிலை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து யாரோ நம்பர் கொடுத்தாங்களாம். சென்னையில் நிறைய கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆயில் வாங்கிட்டு ஆயில் நல்லா இருக்குது, நீங்கள் எஸ்விஆர் வாங்குங்கன்னு சொல்லி என்னுடைய நம்பர் கொடுத்தாங்களாம். அந்த நம்பர் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. மேடம் அவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி மேடம் நல்லா ஆயில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு யாரோ கொடுத்தாங்க, நம்பர் கொடுத்தாங்க அவங்க ஃப்ரெண்டு. அந்த முடி பயங்கரமாக கொட்டுது, அதில் வந்து இந்த ஆயில் எஸ்விஆர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் உங்கள் நம்பர் தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு ஆயில் வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி 100 ml இருக்குது, 500 ml இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். இப்போதைக்கு 100 போதும் எனக்கு, அதை வாங்கிட்டு நம்ம அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறேன், 1 லிட்டர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து மெயின் வந்து நம்ம ஆயில் விளம்பரன்றதை தாண்டி பிஸ்னஸ் மட்டும் கொண்டு வரணும். நம்ம பிஸ்னஸ் வீடியோ மட்டும்தான் போடணும். அதை தாண்டி நான் எங்கெங்கே போகிறேனோ என்னென்ன பண்ணுறனோ அது எல்லாமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் யார், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தெரியாது. ஏன்னா ஒரு வீடியோ பார்த்து யாரும் கணிக்க முடியாது இல்லையா. அதனால் ரெகுலர் நம்ம கஸ்டமருக்கு என்னன்றது நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியும். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாது. சைரா மெயின் வந்து இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஆயில் நம்ம எஸ்விஆர் வாங்கி யூஸ் பண்ணவங்க திருப்பி நம்ம ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது பாட்டில் வந்து இந்த பாட்டிலே வந்து 5 பாட்டில் 6 பாட்டில் வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 லிட்டர் வந்ததால இப்போ எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நிறையா 1 லிட்டர் வாங்கிட்டாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் இனிமேல் வந்து 100 ml 1 லிட்டர் 500 ml போய்கிட்டு இருக்குது. அது மெயின் வந்து இனி நம்ம ஆன்லைனில் கொண்டு வர போகிறோம். ஃப்ளிப்கார்ட், மீஷா, அப்புறம் நிறைய இதில் கொண்டு வர போகிறோம். இந்த ஆமாம், நிறைய மார்க்கெட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெயின் வந்து நம்ம ஆரம்பித்த புதுசில் வந்து எனக்கு தெரியாதுங்க. நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டுன்றது தெரியாது. ஏன்னா நான் வந்து அப்போ அவங்கள தேடி போகல, அவங்க நம்மளை தேடி வந்தாங்க. இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி நிறைய கால் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ எனக்கு தெரியல, விட்டுட்டேன். அப்புறம் இப்போ நம்ம ஒரு சார் இருக்காங்க நம்ம கம்பெனிக்கு, 5 வருஷத்துக்கு முன்னே வந்தார். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நமக்கு நிறைய ஒர்க்கெல்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்தாங்க, சுதர்சன் சாருன்ட்டு. அவர் தான் நம்ம கம்பெனி ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ண போகிறாங்க. அப்புறம் இப்போ நிறைய ஒர்க்கு அவர் தான் செய்ய போகிறார். நமக்கு இந்த வெப்சைட்லேருந்து அப்படி எல்லா வேலையுமே அவர்கிட்ட போய்கிட்டு இருக்குது. நம்ம எல்லா வேலையும் அவர்கிட்ட தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, நம்ம ஆன்லைனில் நீங்கள் இப்போ வந்து குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனி மார்க்கெட்டிங் எல்லா இடத்துலையுமே நம்ம எஸ்விஆர் வந்துடும். அதுக்கான வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சைரா என்ன சொல்கிறேன்னா, கடைசியில் சொல்கிறது என்னன்னா, எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட் நாங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் சொல்லுவீங்க. மக்கள் எல்லாருக்குமே நீங்களும் யூஸ் பண்ணிட்டு மக்களுக்கு சொல்லுவீங்கன்னு கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு எஸ்விஆர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, வெளியில் டாப்ல அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய ரிசல்ட் இருக்குது சைராம் இதில். அப்புறம் மெயின் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம முருகருக்கு விளக்கு போட போகிறோம். வேலை நிறையா இருக்குது, சாமியெல்லாம் கும்பிடணும். சரி, நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, முதல் வந்து நம்ம எந்த வீடியோ போட்டாலும் என்ன வேலை செஞ்சாலும் நம்ம ஃபஸ்ட்டு எஸ்விஆர் ஹெர்பலுக்கு வந்து ஒரு விளம்பரம் பண்ணிடணும்னு சொல்லி நான் பேசியிருக்கிறேன். அது மாதிரி இப்போ வந்து நம்ம எஸ்விஆர் ஆயிலுக்கு வந்து ஒரு விளம்பரம் போட்டுட்டு நம்ம போய் சாமி கும்பிட போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விரதம் எடுக்கணும். நம்ம முறைப்படி விரதம் 48 நாள் தைப்பூச விரதம் இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 48 வாரம் விளக்கு போட்டுக்கிட்டு வரேன். 48 வாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பாருங்கள என்ன சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் 48 வாரம் முடிஞ்சிடுச்சு. கேட்குறீங்களா சவுண்ட்? எவ்வளோ சவுண்ட் பாருங்க.
சரி, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்களா, நான் பேச வந்ததே மறந்துட்டேன் சைராம். வந்து சரி பரவாயில்ல, மறந்துட்டேன். நான் அடுத்த வீடியோவில் நான் என்னன்னு சொல்கிறேன். ஆமாம், நம்மளுக்கு வந்து விரதம் வந்து இன்னைக்கு 10வது வாரம் வந்திருக்கோம். நான் ஊருக்கு போனதால் 2 வாரம் விரதம் விட்டுட்டு, அதனால் நம்ம இன்னைக்கு வந்து 7வது முடிஞ்சு 8வது வாரம் தொடங்குகிறோம். அது தைப்பூச விரதம் 48 நாள் முடிஞ்சிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம முருகரும் இருக்கார், சிரடி சாய்பாபாவும் இருக்கார், நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா நம்ம எப்பயுமே மக்களுக்கு எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். எதை ஒன்று சின்னது கொடுத்தாலும் கடவுளுக்கு அது நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த நன்றி உங்களுக்கும். ஏன்னா உங்களெல்லாம் எப்படி நான் பார்க்குறேன்னா, எப்பயுமே சொல்கிறதா, நீங்கள் இல்லைன்னா நாங்களாம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா எங்களை எல்லாரையுமே அடுத்த கட்டம் கொண்டு போகிறது எல்லாமே நீங்கள் தான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சைராம், ஜெய் சைராம். ஆனால் ஒன்று விட்டுட்டு எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்குங்கன்னு சொல்லி கேட்டுட்டு முடிச்சுக்கிறேன். அப்புறம் மெயின் வந்து சைராம் எனக்காக வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ அடுத்த கட்டம் போகட்டும். ஏன்னா ஒரு நல்லது கொண்டு வந்து செய்ய பயங்கர போராட்டம். இது சின்னது கிடையாது, பெரிய லெவலில் நம்ம நிறைய மக்களுக்கு நிறைய செய்யணும், கொடுக்கணும். அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டும் நல்லபடியாக வந்து மக்களுக்கு சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது வந்து அடுத்த கட்டம் போகும். இது எனக்காக என்ன உங்களை சகோதரின்னு நினைக்கிறீங்களா, அம்மான்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் எந்த உறவு வச்சுருக்காலும் அந்த உறவு நான், சரிங்களா? அதே மாதிரி எனக்கு அம்மா, அப்பா, தங்கை எல்லாம் அனைத்துமே நீங்கள் தான் சொல்கிறேன் நான், சரிங்களா? அப்படி தான் உங்களை நம்பி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது வார்த்தைக்காக இல்லை, உள் மனசால் பேசுகிறேன், சரிங்களா? அந்த ஃபார்மாலிட்டிக்கு நம்ம வந்து அப்படி இல்லை சொல்ல தெரியல, நிஜமாகவே சொல்கிறேன். உள் மனசோட நீங்களாம் என்னுடைய சொந்தங்கள் சொல்கிறேன். அது மாதிரி என்னையும் உங்கள் சொந்தங்களாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சைராம், ஜெய் சைராம். இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சிரடி சாய்பாபா நமக்கு எப்படிப்பட்ட சொந்தங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளை கதற வைக்கிறாங்க பாருங்க சைராம், அழ வைக்கிறாங்க, பயங்கரமாக சொல்கிறாங்க. இப்படி ஒருவெல்லாம் நான் சம்பாரிச்சிருக்கேன்னா, இப்படிப்பட்ட மக்களும் நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிலாம் பாபா வந்து பயங்கரமான சொந்தங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சைராம், ஜெய் சைராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன், நிறைய வேலை.